தொலைபேசி ஒட்டு கேட்பு விவகாரம் தொடர்பாக ஒன்றிய அரசின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொலைபேசி ஒட்டு கேட்பு விவகாரம் தொடர்பாக ஒன்றிய அரசின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழு விவரம். சென்னையை சேர்ந்த கிஷோர் என்பவனுடைய தொலைபேசியை அதனுடைய உரையாடல்கள் தகவல்களை ஒட்டு கேட்க சிபிஐக்கு அதிகாரம் வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் 2011ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. சிபிஐ பதிவு செய்து வழக்கு தொடர்பாக இந்த அதிகாரத்தை சிபிஐக்கு வழங்கி அந்த உள்துறை அமைச்சகம் என்பது உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரிதான் கிஷோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் சட்டப்படி நியாயப்படுத்தப்படாத வரை தனிநபனுடைய தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது என்பதனால குற்றச்செயல்களை கண்டறிவதற்காக ரகசியமாக ஒட்டு கேட்பது அனுமதிக்கத்தக்கதல்ல என கூறி அந்த கிஷோரினுடைய தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க அதிகாரம் வழங்கி அந்த உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அந்த பொது பாதுகாப்பு மற்றும் பொது அவசரம் காரணமாக மட்டும் தனிநபர்களுடைய தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க முடியும் என்றும், நாட்டினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, பாதுகாப்பு, வெளிநாடுகளுடனான நட்புறவு, பொது அமைதி, குற்றச்செயல்களை தடுப்பது போன்ற நிகழ்வுகளில் மட்டும் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்க அனுமதியளிக்க முடியும் எனவும் நீதிபதி விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த வழக்குல பொது அவசரம், பொது பாதுகாப்பு எதுவும் சம்பந்தப்படவில்லை என கூறி அந்த உள்துறை அமைச்சக உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். பொதுவாக அவருடைய இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்று பார்க்கும்போது அந்தரங்கங்களை உரையாடல்களை ஒட்டு கேட்க முடியாது என்ற ரீதியில் அந்த உத்தரவு என்பதை நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.